Hello, good evening, students. Good evening, ma'am. Good evening, ma'am. நம்ம என்ன பார்த்தோம் நேத்து நேமிங் ஆஃப் தி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இல்லையா? இப்போ ஏன் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பேர் வந்தது? இதில் வந்து ஆர்கானிசம்லேருந்து இது இந்த வேர்டு வந்து ஆர்கானிசம் பிகாஸ் த பாடி ஆஃப் தி லிவிங் திங்ஸ் இஸ் கம்போஸ்ட். இப்போ நம்ம மெயின்லி பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து லிவிங் திங்ஸ் இல்லையா? ஆர்கானிசம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க, அமினோ ஆசிட்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன் இருக்குல்ல அமினோ ஆசிட்ஸு, நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குல்ல அதுலேயும் வந்து குளுக்கோஸ் தான். ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே மொத்தம் முக்கால்வாசி வந்து நம்ம பாடியுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட் அப் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ். அதனால தான் அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி இதுக்கு வந்து இன்னொன்று பேர் என்ன சொன்னேன்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு இன்னொன்று பேர் அதர் நேம் என்னம்மா? கார்பன் கெமிஸ்ட்ரி. கார்பன் கெமிஸ்ட்ரி. ஏன் கார்பன் கெமிஸ்ட்ரினா அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே வந்து கார்பன் பற்றி தான் வந்து கார்பன் தான் அதில் மெயின் ஹீரோ. அவர் தான் வந்து அவரை வச்சு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஹைட்ரஜன் எல்லாம் ஹைட்ரஜன் வேறு எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அது வேறு. மெயினாக இருக்குது கார்பன் தான். நம்ம நீங்கள் கேட்கலாம் அந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பன் அதெல்லாம் எதுனா அது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் வந்துடும். இது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து மேடப் ஆஃப் கார்பனு ப்ராப்பர்ட்டிஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா இதோடைய கிளாஸிஃபிகேஷன். ஸோ கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அதோடைய கிளாஸிஃபிகேஷன் கொஞ்சம் கொஞ்சம். முதல்ல என்ன எடுத்தோன்னா ஹைட்ரோ கார்பன் என்னது? என்னென்ன எலிமெண்ட் இருக்கும் அதில்? ஹைட்ரோ கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மட்டும் இருக்கும். அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் வந்து தனியாக பிரித்தோம். அதுலேயே அந்த எலிமெண்ட்ஸை பிரிச்சுட்ட பிறகு அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன 3 டைப்ஸு? Alkane, alkene, alkyne. ஸோ இது வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஆல்கேன்னா எல்லாம் சிங்கிள் பாண்டு, ஆல்கீன்னா டபுள் பாண்டு, ஆல்கைன்னா ட்ரிபிள் பாண்டு. ஸோ அது மாதிரி வந்து பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஓப்பன் செயின்னா அந்த காம்பவுண்ட் வந்து அந்த டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கிற காம்பவுண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா அது வந்து ஓப்பன் செயின், இல்லைன்னா வந்து அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அதே வந்து அந்த ஃபார்ம் பண்ண சிங்கிள் பாண்டு டபுள் பாண்டு இருக்க காம்பவுண்ட் வந்து ஒரு ரிங் மாதிரி பண்ணிச்சுன்னா, ஒரு க்ளோஸ்டு ரிங் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நம்ம என்ன க்ளோஸ் செயின் காம்பவுண்ட் அப்படின்னும். ஸோ இது அலிஃபேட்டிக், இது வந்து அலிஃபேட்டிக், இது அலிசைக்ளிக். புரியுதுங்களா? அலிசைக்ளிக் இதுலேயே வந்து க்ளோஸ் செயின்லேயே வந்து உங்களுக்கு அந்த சைக்கிள் அந்த ரிங் இருக்கு இல்லையா? அந்த ரிங் வந்து வெறும் கார்பனாலே அந்த ரிங் மேட் பண்ணியிருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து ஹோமோசைக்ளிக் அப்படி. இது சைக்கிள் தான். இது வந்து அந்த ரிங் வந்து மேடப் ஆஃப் ஒன்லி தி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். அப்போ மோனோசைக்ளிக். ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னா அந்த சம்டைம்ஸ் வந்து அந்த ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பனை தவிர வந்து வேறு எலிமெண்ட்டும் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து விகாலிட்டாஸ் வந்து ஹெட்ரோசைக்ளிக். அது நம்ம கீழே இங்கே பாருங்கள், இது மாதிரி ரிங் இருக்குது. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதாம்மா உங்களுக்கு? Yes, ma'am. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோன்னு வந்து டிஃப்ரெண்ட். அந்த சைக்ளிக் ரிங்கில் உங்களுக்கு வந்து கார்பனை தவிர வந்து வேறு எலிமெண்ட் கூட அட்டாச் ஆயிருந்தது. அது வந்து வி கால் இட் அஸ் வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஹோமோசைக்ளிக் அப்படின்னா அது அந்த ஃபுல்லாக வந்து அந்த ரிங் வந்து மேடப் ஆஃப் கார்பன் அப்படின்னா அப்போ ஹோமோசைக்ளிக். ஹெட்ரோசைக்ளிக் சம்டைம்ஸ் வந்து அந்த ரிங்கில் வந்து ஒரு ஆட்டம் வந்து கார்பனை தவிர்த்து வேறு ஆட்டம் இருக்குது, நைட்ரஜனோ சல்ஃபா. அது வந்து ஹெட்ரோசைக்ளிக்கு. இந்த ஹோமோசைக்ளிக்லேயே வந்து அலிசைக்ளிக் அண்ட் அரோமெட்டிக். அது என்னன்ட்டு அப்போ இப்போ நெக்ஸ்ட் வர கிளாஸில் பார்க்கலாம். அலிசைக்ளிக்னா என்னென்னா திஸ் குரூப் இன்க்ளூட் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் சைக்ளிக் ஹைட்ரோகார்பன் விச் ரிசம்பிள் வித் தி அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன் இன் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து இந்த ஆனால் ரிங்கு தான் இது. இது வந்து இதுக்குள்ளே வந்து சேச்சுரேட்டட்னா என்னென்னா உங்களுக்கு சிங்கிள் பாண்டாக இருக்குது. அன்சாச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டாக இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம அது வந்து சொல்யூஷன். அந்த வேர்டோட இதோட கம்பேர் பண்ணாது. சேச்சுரேட்டட் ஞாபகம் இருக்கா? நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன், சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க சொல்யூஷன்ஸில்.
இது சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட் சைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ அந்த இது அரோமேட்டிக்கில் வந்து உங்களுக்கு அந்த ரிங்கு ஹோமோ சைக்ளிக்கு, ஆனால் வந்து அது அதோடைய அந்த காம்பவுண்ட் வந்து அரோமானாவே வந்து ஸ்மெல்லு இல்லையா, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இருக்கும் அந்த காம்பவுண்டில். ஸோ அது மாதிரி இருக்கிற காம்பவுண்டை நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ட்டு பிரிச்சுக்கோம். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்டு முதல்ல ஹைட்ரோகார்பன் வந்து முதல்ல அந்த ஹைட்ரோகார்பன் பேஸ் பண்ணி இது ஓப்பன் செயின் அண்டு க்ளோஸ் செயின். ஓப்பன் செயின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், க்ளோஸ் செயின்னா அந்த அதே தான் சொன்னேன் இல்லையா, கார்பன் வந்து விதவிதமாக வந்து தன்னுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றி மாற்றி வந்து விதவிதமான காம்பவுண்ட்ஸை கொடுக்கும். ஸோ க்ளோஸ் செயின், இந்த க்ளோஸ் செயின்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செயின் வந்து மேடப் ஆஃப் ஒன்லி தி கார்பன்னா அது ஹோமோசைக்ளிக். அந்த கார்பனை தவிர்த்து வேறு ஏதாவது எலிமெண்ட் இருந்தால் ஹெட்ரோசைக்ளிக்கு. ஹோமோசைக்ளிக்ல வந்து அலிசைக்ளிக்கு அரோமேட்டிக்கு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேடப் ஆஃப் கார்பனு. ஆனால் வந்து அது வந்து என்னென்னா நம்ம அலிஃபேட்டிக் இருக்குல்ல, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால அலிசைக்ளிக் அப்படின்ட்டு வந்தது. அரோமேட்டிக் வந்து அரோமா ஸ்மெல் வந்து நல்ல ஸ்வீட்டான ஸ்மெல் இருக்கனால அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது எப்படி வந்து நேமிங் பண்ணும். ஸோ அதை வந்து எப்படி நேமிங் பண்ணும் பார்த்தோம். நம்ம ஹோமோலாகஸ் சீரீஸ் தான் என்னது, ஒவ்வொரு சீரீஸ்க்கும் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஜென்ரல் ஃபார்முலா என்ன ஆல்கேனுக்கு? CnH2n plus 2. வெரி குட். ஆல்கீனுக்கு? CnH2n. ஆல்கைனுக்கு? CnH2n minus 2. இப்போ ஹோமோலாகஸ் சீரீஸ் ஆஃப் தி ஆல்கேன் எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்முலா வச்சுக்கணும். அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு அந்த ஆல்கேன் ஹோமோலாகஸ் சீரீஸ் ஆஃப் வந்து ஆல்கேன் எழுதுங்க. ஆல்கேனுடைய ஹோமோலாகஸ் சீரீஸ் நம்மளுக்கு வந்து அந்த என்ன ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுடைய ஃபார்முலா தெரியாது நம்மளுக்கு. அப்போ நீங்கள் என்ன ஃபார்முலா என்னது, CnH2n + 2 இல்லையா. இப்போ நான் வந்து n = 1 அப்படி வச்சுக்கிட்டோன்னா அப்போ C1 H × 2 1 + 2. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, அந்த 1 வந்து போட தேவை, CH4. இப்போ n = 2. அப்போ C2, அப்போ H2 × 2 + 2. அப்போ C2H6. அடுத்ததெல்லாம் நம்மளே எழுதிக்கலாம் இல்லையா. அடுத்தது எப்படி எழுதிங்க, அடுத்தது C3H8. அடுத்தது C4H10. அடுத்தது C5H12. அடுத்தது C6H14. இதான் வந்து இது மாதிரி நம்மளே வந்து ரைட். இது ஹோமோலாகஸ் சீரீஸ் ஆஃப் ஆல்கேன் அப்படின்னா நீங்களே பேர் எப்படி எழுதுவீங்க, இதுக்கு பேர் எப்படி எழுதணும் சொன்னேன். ஒரு கார்பன் தான் என்னது, மீத்தேன். அடுத்தது 2 கார்பன் தான் ஈத்தேன். அடுத்தது புரோபேன். ஸோ இது பியூட்டேன். இது பென்ட் ANE. எல்லாமே சிங்கிள் பாண்ட். இது ஹெக்சேன். ஸோ இது மாதிரி தான் நம்ம பேர் எழுதணும் பார்த்துட்டோம் இல்லையா. அது டபுள் பாண்டாக இருந்தால் ENE, அப்புறம் ட்ரிபிள் பாண்டாக YNE அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஐயூபிஎஸ்சி நேமிங் ஆஃப் வந்து சைக்ளிக் காம்பவுண்ட். இந்த ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்டாக இருக்குன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் செயினுக்கு என்ன பண்ணோம், ஒரு ரூட் வேர்டு அதோட வந்து சஃபிக்ஸ் தான் என்னது, அதில் இருக்கிற பாண்டை பார்க்கணும். சிங்கிள் பாண்டா ANE, டபுள் பாண்டா ENE, ட்ரிபிள் பாண்டா YNE அப்படின்ட்டு வெறும் ரூட் வேர்டு ப்ளஸ் வந்து சஃபிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். அந்த இதுக்கு ஸ்ட்ரெயிட் செயினுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க YNE. அதில் ரூட் வேர்டு என்னென்னா வேர்ட் ரூட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரூட் வேர்டு அப்படி தான் போடுவோம். இப்போ பிரான்ச் செயினில் என்னென்ன ரூல்ஸ் பார்த்தோம். பிரான்ச் செயின் ஹைட்ரோகார்பன்ஸ் ரூல்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம லாங் செயின் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம வந்து லாங் செயின் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த காம்பவுண்டில் டபுள் பாண்ட் இருந்ததுன்னா எப்படி அது கன்சிடர் பண்ணுவீங்களா அந்த லாங் செயினில்? எஸ் மேம், அது வர மாதிரி தான் மேம் பார்க்கணும். அது வர கம்மியா மாதிரி இருந்தாலும் செயின் சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது மாதிரி வந்து அந்த டபுள் பாண்ட் இருந்ததுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்த செகண்டு மேம் லாங் செயின் ரெண்டு பக்கமுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா எது பிரான்ச் அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். ஆமாம், எந்த லாங் செயின் சூஸ் பண்ணிட்ட பிறகு எதில் வந்து உங்களுக்கு நிறைய சப்ஸ்டிடியூயன்ஸ், இது வந்து நிறைய சப்ஸ்டிடியூயன்ஸ் வருது, நிறைய வருது பார்த்துட்டு அதுதான் நம்ம வந்து செலெக்ஷன், அந்த செயின் தான் நம்ம செலெக்ஷன் பண்ணோம். ஸோ எப்படி நம்ம வந்து லாங் செயின் பிரித்து நிறைய சப்ஸ்டிடியூயன்ட் வருதோ அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணோம். அடுத்தது சப்ஸ்டிடியூயன்ட்க்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் கொடுக்கணும் மேம்.
ஸோ நம்ம நம்பரிங் வந்து லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்டும் பண்ணலாம். ஸோ எந்த இதுல வந்து உங்களுக்கு அந்த சப்ஸ்டிட்யூயன்ட்க்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வருதோ, அந்த இதுதான் வந்து நம்பரிங் கரெக்ட்டு. புரியுதுங்களா? இப்ப இந்த பக்கம் பார்க்கும்போது 2 வருது, அந்த பக்கம் பார்க்கும்போது 4 வருதுன்னா, நம்ம 2 தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு. மேம் மீத்தைல் இந்த ஆல்கைல் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அதோட பொசிஷனை போட்டு ஹைஃபன் போட்டு தென் நேம் பண்ணணும் மேம். 2, 3 தடவ வந்துருச்சு மெத்தில் குரூப்பே. இப்போ ஒவ்வொரு தடவை வந்து 3ல இருக்கு 3 மீத்தைல் இருக்கு. 4ல 3 4ல 4 பொசிஷன்ல மீத்தைல் இருக்கு. 5 பொசிஷன்ல மீத்தைல் இருக்குன்னு அப்படி லாங்கா எழுத தேவையில்ல. நம்ம என்ன பண்ணலாம்னா 3, 4, 5 போட்டு 3 மீத்தைல் குரூப் அந்த இடத்துல இருக்கு. ட்ரை மீத்தைல் அப்படின்னு போட்டாவே போதும். புரியுதுங்களா? லாங்கா வந்து நம்ம எழுத தேவையில்ல. அடுத்தது நெக்ஸ்ட். வேற என்ன? மேம் அதோட பொசிஷன் பார்க்கும்போது சம் பண்ணி பார்க்கணும் மேம். இப்ப 2 3 பொசிஷன் வருது. வந்துட்ட அதுல பிறகு அத வந்து ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி பார்த்து கம்மியா இருக்கிற நம்பர் எடுத்துக்கணுமா? அதிகமா இருக்க நம்பர் எடுத்துக்கணுமா? கம்மியா இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும் மேம். வெரி குட். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆல்கைல்ஸ் ஈத்தைல் மீத்தைல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர் படி பண்ணணும். இப்போ 2 நம்ம வந்து பொசிஷன் பார்க்க தேவையில்ல. அந்த நம்பர் கம்மி அதிகம்லாம் இல்ல. இப்போ வந்து எத்திலும் இருக்கு, ப்ரொபைலும் இருக்கு, பியூட்டைலும் இருக்கு. ஸோ யார நம்மள வந்து கொண்டு வரணும், முதல்ல எழுதணும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட்டிங்ல நம்ம என்ன எழுதுவோம், 3 பொசிஷன்ல மெத்தில் இருக்கு, 4த் பொசிஷன்ல எத்தில் இருக்கு அப்டின்ட்டு எழுதுவோம் இல்லையா? அப்போ அந்த வந்து எது எழுதணும், எந்த ஆல்கைல் குரூப் எழுதணும் அப்டின்னா, உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ல அது கன்சிடர் பண்ணிக்கங்க அப்டின்னு. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. வெரி குட். நைஸா கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதான் இதுக்கு பார்த்தோம் இல்லையா? அலிசைக்ளிக் காம்பவுண்ட் பாருங்க. அந்த ரிங் ஃபுல்லாவே மேட் அப் ஆஃப் வந்து கார்பன் தான். அதுல டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்டெல்லாம் இருக்கலாம். அது வந்து எப்படின்னா, நம்ப அந்த ஆல்கைன், ஆல்கின் மாரியே வந்து ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. இங்க பாருங்க, அரோமேட்டிக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது பென்சீன் இதான் வந்து ரிங் வந்து பென்சீன் சொல்லுவோம். ஒன் ஆல்கைல் சப்ஸ்டிட்யூட் த கார்பன் ஆட்டம் பென்சீன் நம்பர் வந்து 1 to 6 இது மாரி ரிங் இருக்கும். பென்சீன் ரிங் இருந்ததுன்னா, அது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். பென்சீன் ரிங் இருந்தாவே அது அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ அது வந்து அதுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ட். இப்போ பேர குடுத்துட்டு எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் எழுதுறது? எப்படி எழுதுவீங்க? முதல்ல என்ன பண்ணணும்னா, யார் பேரண்ட் பார்க்கணும். லாஸ்ட்ல குடுத்துருப்பாங்க. ஹெக்ஸு அப்படின்ட்டு இருக்கா? அவன் தான் பேரண்ட். இதெல்லாம் வந்து முன்னாடி போட்டதெல்லாம் வந்து சப்ஸ்டிட்யூயன்ட். எந்த பொசிஷன்ல இருக்கு? நம்ம எழுதுறோம்ல, அத நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். யார் பேரண்ட் முதல்ல பார்த்தா ஹெக்ஸு. அதான் 6 கார்பன் வந்து போட்டுடணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்? 2வது பொசிஷன்ல ஈன் இருக்குன்றான். அப்போ டபுள் பாண்ட் வந்து 2வது பொசிஷன்ல போட்டுடணும். அடுத்தது 2வது கார்பன்ல. அப்ப வந்து 4த் பொசிஷன்ல எத்தில் குரூப் இருக்குன்றான். இப்போ 4வது பொசிஷன்ல வந்து எத்தில் போட்டுக்கிறேங்க. 5த் பொசிஷன்ல வந்து மெத்தில் இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து சப்ஸ்டிட்யூட் போட்டு அந்த ஸ்ட்ரக்சரை எழுதணும். இங்க குடுத்துருக்கான். இது புரியுதா இது? எஸ் மேம். ம். அதே மாரி ஆக்ட் 3,5 டைஈன்னா ஆக்ட் இருக்குன்னா, அப்போ எத்தனை ஆக்ட்னா 8 கார்பன் ஆட்டம் போட்டுக்கணும். 8 டைஈன்னா 2 வந்து டபுள் பாண்ட் இருக்கு. நான் எந்தெந்த பொசிஷன்ல 3 பொசிஷன்ல 5த் பொசிஷன்ல. ஸோ 3 பொசிஷன் இந்தீங்க 5த் பொசிஷன் போட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான். இங்க பாருங்க 2, 3 டைமெத்தில் பியூட் 1 ஈன். ஸோ பியூட்டேன் தான் வந்து பேரண்ட். அதான் 4 கார்பன் போட்டுக்குங்க. 4த் 1 பொசிஷன்ல வந்து ஈன் இருக்கு. 2 அண்ட் 3 பொசிஷன்ல டைமெத்தில் இருக்கு. சைக்ளோ பியூட்டேன். சைக்ளோ வந்தாவே நீங்க வந்து அந்த ரிங்குக்கு வந்துடணும். பியூட்டேன்னா 4 கார்பன். அந்த ரிங்ல ஒவ்வொரு கார்னர்லயும் உங்களுக்கு இது மாரி தான் நீங்க வந்து ஷார்ட்டா தான் போடணும். இவ்வளோ ஓப்பனா எழுத வேண்டாம். நீங்க என்ன பண்ணலான்னா சைக்ளோ பியூட்டேன். இதுக்கு என்ன சைக்ளோனாவே ரிங் பியூட்டேன்னா 4. ஸோ 4 கார்பனுடையது. இப்படி போட்டா சிம்பாலிக்கா இது போட்டா கூட போதும். சைக்ளோ ஹெக்சேன் 6 கார்பன் இப்படி. இங்க இருந்து ஒவ்வொரு கார்னர்ல என்ன அண்டர்ஸ்டுட்னா CH2 இருக்குன்ற அண்டர்ஸ்டுட். அது நம்ம போட தேவையில்ல. இல்ல ஓப்பனா எழுதணும்னு நினைச்சீங்கன்னா கூட இப்படி வந்து நீங்க எழுதிக்கலாம். இப்படின்னா CH2 பாண்ட் CH2 பாண்ட் CH2 பாண்ட் CH2 பாண்ட் அவ்வளோதான். ஓப்பனா எழுதலாம். இல்லைன்னா இப்படி வந்து வெறும் சிம்பாலிக்காவே இப்படி வந்து நீங்க காமிச்சா கூட போதும். இத வந்து சைக்ளோனாவே நீங்க சைக்கிள் போட்டுடணும். பியூட்டேன்னா அப்போ இது மாரி. சைக்ளோ
ஹெக்ஸே சைக்ளோ ப்ரோபேன். ப்ரோபேன் எத்தனை கார்பன்? 3 கார்பன். இது மாதிரி போட்டுக்கலாம், ட்ரையாங்கிள் மாதிரி. பென்டேன் சைக்ளோ பென்டேன் எப்படி போடுங்க அதுக்கு? இது மாதிரி அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்து. ஸோ அவ்வளோ டீப்பெல்லாம் அழைச்சுமா அந்த வேர்டிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சைக்ளோ எக்ஸேன் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நியூ திங்ஸ்க்கு போகலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாண்டை வச்சு அது வந்துட்டோமா. இப்போ ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷனல் ஏன் இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னா, இந்த குரூப் வந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி ஆட் பண்ண உடனே அந்த காம்பவுண்ட் வந்து நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. லைட் இப்போ வெறும் வந்து இப்போ மீத்தேன் இருக்கு. மீத்தேன்ல நான் என்ன பண்ணிட்டேன், மீத்தேனோட ஃபார்முலா CH4 இருக்கு இல்லையா? அதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு இது மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்ன இருக்குன்னா, OH இருக்கு, Br, Cl. இது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்து Cl ஆட் பண்ணிட்டேன். இந்த Cl உள்ளே போனோடனே அந்த காம்பவுண்டில் அதோடைய ஆக்டிவ் வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து போகுது. அந்த காம்பவுண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுனால வி கால் இட் அஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ இப்போ வந்து இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் எப்படி நேம் பண்ணுறது பார்த்துக்கலாம். இஸ் an atom or group of atom which is responsible for characteristic properties of the compound. அதான் வந்து அந்த compounds with one functional group. The derivative of hydrocarbons, derivative of the hydrocarbon containing one functional group are called the monofunctional derivative. மோனோனா ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அது மோனோ ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ்னா என்ன அர்த்தம்? பியூட்டேன் இருக்குது, அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி இதில் வந்து நான் ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் பண்ணேன். அதனால டெரிவேட்டிவ் ஆஃப் ஆல்கேன் எப்படி வரும்? டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைட்ரோகார்பன். இப்போ இவனுக்கு பேர் எப்படி வைக்கணும்? நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பேரண்ட்டை எழுதிடுங்க. பியூட்டேனே ஈட்டே எழுதிடுங்க. எழுதிட்டு அதில் இருக்கிற இருக்குல்ல, லாஸ்ட் வேர்டு இருக்குல்ல, ஈயை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்ன குரூப்பு பார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து OHஆ இருந்ததுன்னா ஈயை எடுத்துட்டு OL போடுங்க. இங்கே பாருங்க, ஈத்தேன் இருக்குல்ல, இங்கே இந்த தெரியுதா இந்த போர்டு? எஸ் மேம். இந்த டேப்ல இருக்கலாம் பாருங்க. அவன் அந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி ஃபங்க்ஷனல் குரூப் வந்து OH ஆட் பண்ணிட்டானா என்ன பண்ணுங்க, அதில் இருக்கிற கார்பனை பாருங்க. கார்பனை பார்த்துட்டு ஈத்தேன் 3 இருக்கா, ப்ரோபேன் போட்டுக்குங்க. ப்ரோபேன் போட்டுட்டு அந்த லாஸ்ட் லெட்டர் இருக்கும் இல்லையா, ஈ இருக்கும் இல்லையா, அந்த ஈயை வந்து என்ன பண்ணுங்க எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, OL கொடுத்துருக்காங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க, எத்தனால் அப்படின்ட்டு. அதே மாதிரி COOH இருந்ததுன்னா அதே மாதிரி லாஸ்ட் வேர்டு வந்து ஈயை எடுத்துட்டு OIC, எத்தனோயிக் ஆசிட், அது மாதிரி. அப்புறமா வந்து CHO குரூப் இருந்ததுன்னா ஈயை எடுத்துட்டு AL. அந்த குரூப்க்கு ஏற்றபடி, அந்த ஃபங்க்ஷன் குரூப்க்கு ஏற்றபடி உங்களோட நார்மலான நீங்கள் ஆல்கேன் எழுதிங்க இல்லையா, அதில் எழுதிட்டு அதில் இருக்கிற ஈயை எடுத்துட்டு நீங்கள் பார்க்கணும் எந்த ஃபங்க்ஷன் குரூப் கொடுத்துருக்கான். OH கொடுத்துருக்கானா OOL, CHO கொடுத்துருக்கானா AL, CO கொடுத்துருக்கானா ONE. இது மாதிரி அந்தந்த குரூப்க்கு ஏற்றபடி அந்த வேர்டு லாஸ்ட்டில் இருக்க வேர்டு வந்து மாற்றுறீங்க. புரியுதாம்மா இது? எஸ் மேம். நம்ம எக்ஸாம்பிள் போடும்போது உங்களுக்கு இதாகிடும். CN இருக்கா, அதுக்கு என்ன நைட்ரேட் ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணுற குரூப். சம்டைம்ஸ் வந்து அது லாஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் நடுவில் கூட வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஹாலஜன் இருக்கு இல்லையா, ஹாலோ ப்ரிஃபிக்ஸாக வருது. ப்ரிஃபிக்ஸ் தான் முன்னாடி போட்டிருக்கோம். சம்டைம்ஸ் வந்து பேக் சைட் பின்னாடி வரும், ஈ எடுத்துட்டு ANE போடும். ஸோ வந்து ஹாலோ ஆல்கேன். ஒரு சில குரூப்பெல்லாம் அதோடைய பேர் வந்து முன்னாடி வரும், நைட்ரோ ஆல்கேன். இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஈ எடுத்துட்டு ரிமூவ் பண்ணது. ஆல்கீன் தயால்ஸ், ஈ எடுத்துட்டு அமைன், அமைன். ஆல்கேன் நைட்ரல், நைட்ரைல். ஆல்கைல் ஆல்கோனைட், ஆல்கோனைல் ஆலைடு, ஆல்கமைடு. ஈ எடுத்துட்டு அமைடு, அந்த குரூப் போட்டு ஈ எடுத்துட்டு ONE, ஆல்கனல். ஸோ நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும். இது மாதிரி வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சுக்கிட்டு பேர் மாற்றுறது எப்படின்னா, ஒன்றுமே பண்ணாதீங்க. அதோட ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்,
இது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. OH இருந்ததுன்னா OL, CHO இருந்ததுன்னா AL. அடுத்தது CO இருந்ததுன்னா இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது போதும் உங்களுக்கு. CO இருந்ததுன்னா ONE, COOH இருந்ததுன்னா OIC. இது 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஸ்ட்ரக்சர் ஒண்ணு எழுதுறேன். எப்படின்னா, நான் வந்து இப்படி இருக்கு. முதல்ல வந்து பேரண்ட்ட கண்டுபிடிக்கணும். பேரண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? அவனுடைய கார்பன் ஆட்டம். எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? 2 ma'am. 2ன்னா Is என்ன வரும்? ethane. ஈத்தேன். ஈத்தேன்ல என்ன பண்ணணும்னா, இந்த ஈய எடுத்துட்டு, அடுத்து நம்ம என்ன பண்ண ஃபங்ஷனல் குரூப் OH குடுத்துருக்கான். OH குரூப்க்கு என்ன குடுத்துருக்கான்? OL. அப்போ ETHANOL, எத்தனால் இப்படி போட்டு. அடுத்தது பாருங்க. எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். Ma'am, கவுண்டி நம் ஆ but, பியூட்டேன் எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த ஈய எடுத்துட்டு CHOக்கு என்ன குடுத்துருக்கேன்? AL ma'am. L. AN. ஆல். இது வந்து பியூட்டனால். நீங்க எக்ஸாம்ல அந்த OLக்கு பதிலா AL போட்டீங்கன்னா, அந்த பாருங்க. வெறும் சின்ன லெட்டர்ஸ் இல்ல அந்த அவசரத்துல ஜாயின் ஹேண்ட் ரைட்டிங்ல OLக்கு பதிலா AL மாரி எழுதிருவாங்க. அப்போ அது ராங் ஆயிடும் பேர் எழுதும்போது. ஸோ அது கரெக்ட்டா வந்து OL எப்போ வரணும், AL எப்போ வரணும். இதுக்கு பேர் சொல்லுங்க பார்ப்போம். Ma'am, methane plus எத்தனை oil. கார்பன்? இங்க பாருங்க 2 கார்பன். அந்த ரெண்டு ஈயோட அதுவும் கன்சிடர் பண்ணிக்கணும். ethane ma'am. ஈத்தேன் போட்டு Plus OIC. அவ்வளோதான். ஓஐசி. அது புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட். திருப்பி எப்படி பேர் ஃபங்க்ஷன் ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக தான் கொடுத்துருக்கான். அந்த கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம் எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ நேமிங் தி ஆர்கானிக் காம்பவுண்ட் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்க்கு என்ன கொடுத்துருக்கான்னு அப்படியே எழுதிடுறோம். இப்போ நிறைய இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? இப்போ வந்து ஒன் குரூப் இஸ் கிவன். அப்போ யாருக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்? அங்கேயாவது நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் போட்டோம். மெத்தில் எத்தில் ப்ரொஃபைல்க்கெல்லாம் அங்கே வரும்போது நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் போட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இந்த இது மாதிரி இந்த சீரியஸ் கொடுத்துருக்கா இல்லையா, அதை தான் வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து COH இருக்குது, COR இருக்குது, SO3. யாருக்கு முன்னாடி யார் யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கான்னா COH தான். அப்புறம் COR, SO3H, COX. இப்போ OHம் இருக்கான், BRம் இருக்கான். யாருக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? யார் ஃபர்ஸ்ட் வரான் இதில்? COH தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். பிஆர் வந்து அப்புறமா தான் வந்து எந்த பொசிஷனில் வரும்? பிஆர் இந்த எக்ஸ் சொல்லிட்டு இருக்கான எக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஹாலஜன்ஸ், குளோரின், புளோமின். ஸோ ஃபஸ்ட்டு யார் வர அந்த இது பாருங்கள், காம்படிஷன் பாருங்கள். COH ஃபர்ஸ்ட் இருக்கான், COR செகண்ட், SO3. இப்போ இது 2 குரூப்ல வந்து யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கான்னா உங்களுக்கு வந்து இந்தியா போய் COH வந்து குரூப் இஸ் கிவன் பிரியாரிட்டி ஓவர் தி OH குரூப்பு. OH குரூப் அண்ட் வந்து பிஆர். இப்போ அது எது எது ஃபர்ஸ்ட்ல இருக்கு? இப்போ OH ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இப்போ வந்து பிஆர் வந்து எங்க இருக்கு? செகண்ட்ல இருக்கு. Write the name of polyphenols by following priority of the function. In the above, இதில் OH இருக்கு, பிஆர் இருக்கு. இது என்ன பண்ண? முதல்ல வந்து 2 ப்ரோமோ ப்ரோமோ 2 ப்ரோமோ. அடுத்தது 4 4th பொசிஷனில் ஹைட்ராக்சி பென்டனோயிக் ஆசிட். அடுத்த நெக்ஸ்ட் இப்போ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் ஆஃப் எ கோவலன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, கார்பனுடைய வேலன்சி வந்து 4 டெட்ரா வேலன்சி. அப்போ அங்கே வந்து ஃபார்ம் பண்ணுறது வந்து கோவலன் பாண்டு தான் அது ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா. அப்போது அந்த பிரேக்கிங் ஃபிஷன்னா என்னது? பிரேக்கிங் இல்லையா. ஹோமோனா
ஹோமோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்னா என்ன? மேம் சேம் மேம். சேம் இல்லையா? ஃபிஷன்னா பிரேக். அந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது இந்த பாண்ட் எத்தனை எலக்ட்ரான்ஸ் அந்த பாண்ட் ஃபார்ம் ஆகுது? 4 எலக்ட்ரான்ஸ் மேம். 4 எலக்ட்ரான்ஸா? கார்பன் தானே மேம். அது 4 வேலன்சி. அது வந்து 4க்கு 4 ஃப்ரெண்டோட இருக்கணும். இல்ல ஒரு பாண்ட் 2 ஃபார்ம் எலக்ட்ரான்ஸ். ஆகுறதுக்கு வெரி குட் 2 எலக்ட்ரான். அவன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும், இவன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ 2 எலக்ட்ரான் யூஸ் பண்ணி தான் அந்த பாண்டே ஃபார்ம் ஆகும். அப்படி இருக்கும்போது இப்போ பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்ட் இருக்கு. கோவலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்போது ஷேரிங்கா இல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரானா? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஈக்குவல் ஷேரிங் ஆஃப். இப்போ ஏபி இந்த பாண்ட் ஃபார்ம் இருக்கு. ஏ வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கான், பி வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கான். ஸோ அந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது அவங்களுடைய ஷேர் வந்து கரெக்டாக வந்து ஈக்குவலாக வந்து போச்சுன்னா அந்த ஃபிஷனுக்கு என்ன சொல்லணும்? ஹோமோலிட்டிக் ஃபிஷன். சேம் 2 பேருக்கும் வந்து ஃபிஷன்னா பிரேக்கிங். அப்போ அவங்க 2 பேருக்கும் வந்து ஈக்குவலாக வந்து எலக்ட்ரான் வந்து போச்சுன்னா வி கால் இட் அஸ் வந்து ஹோமோலிட்டிக் வந்து ஃபிஷன் அப்படின்னு. அது வந்து ஃபிஷன் ஆஃப் தி கோவலன்ட் பாண்ட் with equal sharing of bonding electrons is known as the homolytic fission. அந்த ஃபிஷன் பிரேக் ஆகுது. கோலன் பாண்ட் பிரேக் ஆயிட்ட பிறகு அவங்க 2 பேருக்கும் வந்து அவங்களுடைய ஈக்குவல் ஷேர் அவங்களோட பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் போச்சுன்னா அது வந்து வி கால் இட் ஆஸ் அன் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இதெல்லாம் சன்லைட்ல படும்போது ஸோ அந்த அந்த ஈக்குவலாக அவங்க எலக்ட்ரான்ஸ் போச்சுட்டு அதுக்கு அந்த எலக்ட்ரானுக்கு வந்து டாட் வச்சிருக்கு. அதான் வந்து வி கால் இட் ஆஸ் வந்து ஃப்ரீ ரேடிக்கல். அது ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்னா என்னன்னா அந்த பாண்ட் பிரேக் ஆகுது. பிரேக் ஆயிட்டு அந்த 2 எலக்ட்ரானும் ஒருத்தன்ட்டே போயிடுச்சுன்னா அன்ஈக்குவல் பிரேக்கிங். அந்த 2 எலக்ட்ரானும் ஒருத்தன்ட்டே போச்சுன்னா அவன் மைனஸ் ஆயிடுவான், இன்னொருத்த வந்து ப்ளஸ் ஆயிடும். ஸோ அந்த ஃபிஷன் வந்து வி கால் இட் அஸ் ஹெட்ரோலிட்டிக். த ஃபிஷன் ஆஃப் தி கோவலன்ட் பாண்ட் வித் இன்வால்விங் அன்ஈக்குவல் ஷேரிங். இப்போ 2 இதில் ஈக்குவல் ஷேரிங் அன்ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இஸ் நோன் அஸ் தி ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன். அவ்வளோதான். புரிஞ்சது என்னென்ன ஹோமோலிட்டிக்னு? அந்த பாண்ட் பிரேக் ஆகி அவங்க 2 பேருக்கும் வந்து ஈக்குவலா வந்து எலக்ட்ரான்ஸ் போச்சுன்னா அது வந்து ஹோமோலிட்டிக் பாண்ட் வந்து பிரேக் ஆகி 2 பேருக்கும் வந்து ஈக்குவலா போச்சுன்னா அது ஹோமோலிட்டிக் ஃபிஷனு. அதே பாண்ட் பிரேக் ஆகி அன்ஈக்குவலா போச்சுன்னா 2 ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் வந்து ஒருத்தனுக்கே போச்சு, அப்போ ஒருத்தர் லூஸ் பண்ணிட்டாலே அவன் ப்ளஸ் ஆயிடும், இன்னொருத்த கெயின் பண்ணாலும் அது மைனஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஹோமோலிட்டிக் ஃபிஷன்ல ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனா இந்த ஹெட்ரோலிட்டிக் ஃபிக்ஷன்ல கேட்டையான் ஆனையான் ஃபார்ம் ஆகுது. பிளஸ் மைனஸ் வந்து அயான் ஃபார்ம் ஆகுது. அதுக்கும் அதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து அயான் ஃபார்ம் ஆகுது, அதுல வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். பார்த்தோன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அவங்க வந்து எலக்ட்ரான் வச்சிருக்கனால இந்த இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே வந்து ஆக்டிவா இருக்கும். இது ஸோ ஆக்டிவா இருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க. The free radicals are neutral but in the reactive species having an unpaired electron. Unpairedனா 2 இருக்க எலக்ட்ரான் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வச்சிருக்கும். And they also initiate a chemical reaction. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இனிஷியேட் பண்ணதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு சமீரா. யாஸ் இட் கம்பல் சமீரா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது. ஸோ உங்களுக்கு வந்து எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷன்ல உங்களுக்கு கேட்டையான் அனையான் வருது இல்லையா? அந்த கேட்டையானுக்கு வந்து சி பிளஸ்க்கு வந்து நம்ம கார்போ கேட்டையானும், சிக்கு மேல இருக்கிற மைனஸ் இருந்ததுன்னா அது வந்து கார்போ அனையான். ஸோ இங்க பேர்லாம் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்லாம் சொல்லக்கூடாது. கார்பன் மேல இருக்க பிளஸ் இருந்ததுன்னா கார்போ கேட்டையானு, மைனஸ் இருந்தா கார்போ அனையான் இல்லைன்னா கார்போனியம் அயான். கார்போ கேட்டையான் இல்லைன்னா கார்போனியம் அயான். இப்போ நம்ம கார்பனை பத்தி தான் பேசுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா? எலக்ட்ரோஃபைல்ஸ் நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னா என்னன்னா இங்க இருந்து அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும். ஆர்கானிக்ல வந்து என்ன, இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே செப்பரேட் பிரான்ச்சஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் தனியா. இப்போ நம்ம அதுல என்ன சொல்லுவோம்? நம்ம ஏ பிளஸ் சி மைனஸ் அப்படி என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி சொல்லுவோம் இல்லையா? எலக்ட்ரானிக் சென்டரு எலக்ட்ரான். இங்கே வந்து பேரு அங்கே என்னமா சொல்லுவோம் நம்ம இன்ஆர்கானிக்ல?
கேட்டன் அயன். கேட்டன் ஆன் அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? கேட்டன்னா ப்ளஸ், ஆனா மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸை வந்து எலக்ட்ரோஃபைல்ஸும் 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 எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கான வந்து நியூக்ளியோஃபைல்ஸும் அப்படி சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து கேட்டனானு சொல்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே ஏன்னா அதே வேர்டு யூஸ் பண்ணாமல் எலக்ட்ரோஃபைல்ஸ் நியூக்ளியோஃபைல்ஸ் ஈல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ப்ளஸ் சார்ஜ் டெஃபிஷியன்ட்னது அவன்கிட்ட எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்குது. அப்போது அவன் வந்து ப்ளஸ் சார்ஜ் இருப்பான். அப்போ வந்து எலக்ட்ரான் நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து எலக்ட்ரான் வந்து ரிச்சாக ஆப்போசிட் அதுக்கு. ஸோ எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கான், நிறைய மைனஸ் சார்ஜ் ஆகும். ஸோ அதான் இங்கே இதெல்லாம் இது இந்த கொஸ்டினும் கேட்டிருக்கான். An electrophile is an electron deficient species. It may be positive charge or neutral. ஸோ நியூட்ரல்னா என்னது? இது மாதிரி வந்து சார்ஜ் மேலே இருந்தால் கூட BF3க்கு வந்து ப்ளஸ் சார்ஜே இல்லை, ஆனால் கூட அதுவும் வந்து எலக்ட்ரோஃபைல்ஸாக ஆக்ட் ஆகும். எலக்ட்ரோஃபைல்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்து பார்த்தா நியூக்ளியோஃபைல்ஸில் அதே மாதிரி நெகட்டிவ்லி சார்ஜ் ஆர் எலக்ட்ரான் ரிச் நியூட்ரல் ஸ்பீஷீஸ். இதெல்லாம் பார்த்தா OH மைனஸ் NO2 H2O NH3 அப்படின்னு. ஸோ நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து அட்டாக்கே இப்போ இப்போ இது இப்போ அட்டாக்கிங் இதுதான் வந்து நம்ம அட்டாக்கிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன சொல்ல நம்ம அட்டாக்கிங் ரியேஜென்ட் அப்படின்னு. இப்போ ப்ளஸ் வந்து எங்கே எந்த ஆட்டமை போய் அட்டாக் பண்ணுவான்? ப்ளஸ் கட்டே போகுமா, இல்லை ப்ளஸ் வந்து மைனஸ் கட்ட போகுமா? எலக்ட்ரான் ரிச் கட்ட போவானா, வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் போவானா எலக்ட்ரோஃபைல்ஸு? ஹலோ மேம் ஹலோ எலக்ட்ரிக்கல் ரிச்சா மேம்? எலக்ட்ரோஃபைல்ஸ்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ். அவன்கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்காது தான் ப்ளஸில் இருக்கான். அவன் எங்கே போய் வந்து அட்டாக் ஆகுவான், எங்கே போய் அட்டாக் பண்ணுவான் அவன்? ப்ளஸ் நியூக்ளியோஃபைல்ஸ் கார்பன்ட்டு போவானா மைனஸ்? இல்லைல்லடா, மைனஸ் கார்பன். எலக்ட்ரோஃபைல்ஸ் எல்லாம் இருக்கான் இல்லையா, மைனஸ் கட்ட போய் போவான். ஏன்னா அவனுக்கு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஸோ யாராவது வந்து அதிகமாக வச்சுக்கிட்டு தானே போவான் அவன். அது வேறு அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா, ப்ளஸ் மைனஸு. ஸோ வந்து எலக்ட்ரோஃபைல்ஸ் வந்து வில் கோ அண்ட் வந்து அட்டாக் தி எலக்ட்ரான் ரிச் சென்டர். இங்கே கொடுத்துருக்காங்க. Electrophile is an electron-seeking species and hence it attacks a position of high electron density. ஏன்னா அவனுக்கு தேவை என்னது? எலக்ட்ரான் வந்து அதிகமாக தேவை இல்லையா? அதனால அவன் எங்கே போய் யாரை போய் அப்ரோச் பண்ணுவான்? எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கிற இவன்ட்டு போவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆர் எலக்ட்ரான் ரிச் நியூட்ரல் ஸ்பீஷீஸு. அப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வந்து நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு OH மைனஸ், இவன் NO2 மைனஸு. வாட்டர் நம்ம வந்து நியூக்ளியோஃபைல் நியூட்ரலாக தான் இருந்தால் கூட அது உள்ளே இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால அது வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகுது. அது ஸோ நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைல். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஏ கோவேலன்ட் பாண்ட். இப்போ நம்ம இன்ஆர்கானிக் காம்பவுண்டில் படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ HCl எது மைனஸ் ஆகுறான், எது ப்ளஸ் ஆகுறான்? HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல Cl minus H plus. H+. ஏன் Cl மைனஸ் ஆகுது? எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். வெரி குட். அங்கே நான் வந்து சொன்னேன் எலக்ட்ரோனைட். ஸோ இதே மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்டில் இது மாதிரி வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்லாம் இருந்தாங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் இழுக்கிறான். இப்போ நான் வந்து ஒரு கார்பன் பக்கத்தில் Cl போட்டு வச்சுக்கோங்களேன். இந்த கார்பனுக்கும் Clக்கும் நடுவில் இருக்க பாண்ட் இருக்கும் இல்லையா? பாண்ட் யார் எலக்ட்ரான்ஸ் எங்கே போகும்? சி பக்கம் போகுமா, குளோரின் பக்கம் போகுமா? குளோரின். ஏன் குளோரின் பக்கம் போகுது? கார்பனை விட வந்து குளோரின் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். இவெல்லாம் என்ன பண்ணுவான்? எலக்ட்ரான் ரிச்சன்ட். இவன் என்ன பண்ணுவான்? பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது அந்த 2 எலக்ட்ரான்ஸை இவன் வந்து நம்ம ஏமாற்றி எடுத்துக்கிறவன். ஸோ அப்போது குளோரின் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ்னால அந்த எலக்ட்ரான் லைட்டாக வந்து அவனுக்கு கார்பன் எலக்ட்ரான்ஸ் வந்து குளோரினுக்கு வந்து போகுது. அப்போது லைட்டாக தான் போயிருக்கு. அப்போ கொஞ்சம் வந்து திடீர்னுட்டு வந்து ஒரு காம்பவுண்டில் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகுது. எதனால? இந்த குளோரின் வந்ததுனால. அதான் நம்ம வந்து குளோரினை நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் சொல்றோம். இவன் போனோன்னு என்ன பண்றான்னா அந்த பாண்ட் நடுவில் இருக்கிற பாண்டோடைய எலக்ட்ரான்ஸை இழுக்கிறான். இழுத்த உடனே எல்லாருமே உஷாராயிறாங்க. எல்லா பக்கத்தில் இருக்க கார்பன் எல்லாம் வந்து உஷாராயிடுச்சு. இப்போ குளோரினுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு.
அப்போ இந்த ப்ளஸ் என்ன பண்ணோம்னா அகைன் அந்த பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் வந்து என்னது பாசிட்டிவ் இல்லையா, எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ். அப்போ பக்கத்தில் இருக்கிற பாண்டுடைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக இழுக்குது யார், குளோரின் பக்கத்தில் இருக்க கார்பன். ஸோ அது மாதிரி லைட்டாக இழுக்கனால உங்களுக்கு வந்து அந்த ரெண்டாவது கார்பன் வந்து திரும்ப ப்ளஸ் ஆகுது. இவன் சும்மா ப்ளஸ் ஆன கார்பன் வந்து என்ன பண்ணும், திரும்ப அதே மாதிரி பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இழுக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்து அதோடைய என்ன ஆகுது, சும்மா இருந்த மாலிகுல் வந்து இது ஆக்டிவாக சொல்கிறோம்ல, ஆக்டிவ் ஆகுது ஃபங்க்ஷனல் குரூப்னால. அது வந்து அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்னென்னா, ஒரு காம்பவுண்ட் இருக்கு, இது இருக்கா மாதிரி இண்டக்டிவ் எஃபெக்ட். Yes, ma'am. ஹலோ. இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்னென்னா, ஒரு ஹாலஜன் நான் போட்டேன், ஒரு சாதாரண வந்து மீத்தேனு ஈத்தேனோ இருந்தது, அதில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்து நான் ஒரு ஹாலஜனை போட்டேன். இந்த ஹாலஜன் வந்து மோர் எலக்ட்ரினால இந்த கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்டை வந்து என்ன பண்ணுது, இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இழுத்துக்குது. அப்போ என்ன ஆகுது, லேம்டா மைனஸ் ஆகுது, இது வந்து லேம்டா ப்ளஸ் ஆகுது. இந்த கார்பன், இந்த லேம்டா வந்து ப்ளஸ் வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை இழுக்கும். இதுக்கு ரெண்டு ரெண்டு C1 கார்பனுக்கும் C2 கார்பனுக்கு நடுவில் இருக்குது என்னது, எலக்ட்ரான் தானே. இது வந்து லைட்டாக வந்து இந்த C1 கார்பன் வந்து அந்த எலக்ட்ரான்ஸை இழுக்கிறான். எலக்ட்ரான்ஸ் அகெயின் வந்து C2 வந்து லைட்டாக ப்ளஸ் ஆகிடுது, திரும்ப லைட்டாக ப்ளஸ் ஆன C2 வந்து என்ன பக்கத்தில் இருக்க எலக்ட்ரான் வந்து இழுக்குது. ஸோ இது மாதிரி வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எலக்ட்ரானுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனது அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து வேறு பொசிஷனுக்கு போகுது. இதுதான் வந்து வி கால் இட் ஆஸ் என்னது, இண்டக்டிவ் எஃபெக்ட். எதனால் இது நடந்தது, எதனாலமா இதை கொஞ்சம் ஆக்டிவ் ஆனது அந்த காம்பவுண்டு, Ma'am, functional group, ma'am. ஃபங்க்ஷனல் குரூப். எது இதில் ஃபங்க்ஷனல் குரூப்பு, Cl. சிஎல். ஸோ அவன் வந்த உடனே தான் வந்து சேஞ்சஸே நடக்குது, ஸ்லோவாக வந்து அது இதுன்ட்டு வந்து மாறி மாறி வந்து சேஞ்சஸ். அதுதான் வந்து நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்டியூஸ்டு சார்ஜஸ் அலாங் எ செயின் ஆஃப் சிக்மா பாண்டட் வந்து கார்பன் ஆட்டம் இஸ் நோன் அஸ் தி இண்டக்டிவ் எஃபெக்ட். டிக்மா கைசானா, இது வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட். இது வந்து டீட்டெயில் ஆன்சர் வருமா உங்களுக்கு, எது வேணால் படிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. படிங்க பாப்பா இண்டக்டிவ் எஃபெக்ட் ரீடிங்கு. This transmission of induced charges along a chain of sigma நீங்க bonded மேலேருந்து படிங்க, மேலேருந்து first line ஸ்டார்டிங்லேருந்து படிங்க. inductive ஆமா, effect. இண்டக்டிவ் எஃபெக்ட்லேருந்து படிங்க. In a படிங்க. covalent bond between the two dissimilar atoms, the shared electron pair is attracted more towards the atom having greater electronegativity. Let us consider the case of haloalkane, higher than halomethane. The halogen atom X, being more electronegative than carbon atoms, pulls the bonded electrons of the CX bond. Thus, the CX bond is polarized as shown below. போலரைஸ்னா ஃபுல்லாக வந்து அந்த சார்ஜ் வந்து ஃபுல்லாக போகாது. குளோரினுக்கு இதுக்கு வந்து குளோரின் வச்சு வந்து லைட்டாக இழுக்கனால இவன் வந்து அவனோட லைட்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர்டுனா கம்ப்ளீட்டாக அந்த ஆட்டம்லேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபர். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா கொஞ்சம் நகர்ந்து போகிறது இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கொஞ்சம் நகர்னால நம்ம என்ன பண்ணுறோம், போலாரிட்டினா அந்த டெல்டா மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள், டெல்டா மாதிரி மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா என்னென்னா லைட்டாக நகர்ந்துருக்கு, ஃபுல்லாகவே அவனுடைய ஷெல்க்கு போகலை. அப்போ வந்து நம்ம என்ன எழுதுவோம்னா டெல்டா அப்படின்னு. லைட்டாக வந்து போலாரிட்டிக்கு வந்து இது மாதிரி புல் பண்ணியிருக்கு, போலரைஸ்டாக இருக்குன்னா அதை வந்து சிம்பாலிக்காக இது மாதிரி டெல்டா போட்டு காமிப்போம். நெக்ஸ்ட் செகண்ட் பேராகிராஃப் வாங்க. The carbon atoms get a partial positive charge and halogen atom get a partial negative charge. This positively charged C1 attracts bonded electrons of C1 to C2 bond, thus making C2 atom a little less positive than C1. Similarly, this positive charge is shifted to C3, but to a very less magnitude, nearly zero positive charge is present at the third atom. This transmission of induced charges along a chain of sigma bonded carbon atoms is known as inductive effect. The inductive effect is a permanent polarization in the molecule, and it decreases as we படிச்சுட்டே இருங்க. ஆஸ்தி ஹலோ. Yes, ma'am.
ரீட் பண்ணு. அதான். As we along a chain of carbon atoms away from the electronegative atom, many of the properties of organic compound, acidic strength of carboxylic acid are explained on the basis of inductive. நெக்ஸ்ட் வாங்க. இது என்னன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட்க்கு இன்னொன்று பேர் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்து இது மாதிரி எஃபெக்ட் இருக்கு. ஹலோ, Yes, ma'am. அது என்னன்னா உங்களுக்கு ஒரு ஹாலஜன் போட்ட உடனே ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் வந்து போட்ட உடனே அது என்ன பண்ணுதுன்னா லைட்டாக வந்து தன்னுடைய ப்ராப்பர்ட்டினால இழுக்குது அந்த எலக்ட்ரான்ஸை. அந்த கோலன் பாடில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இவன் ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருப்பாங்களே, அந்த ரெண்டு பேருடைய ஷேரிங் எலக்ட்ரான்ஸ் வந்து லைட்டாக வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. அந்த வேர்டு வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் போடக்கூடாது. அதுக்காக தான் அந்த வேர்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வேர்டு காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டாக அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லைட்டாக வந்து எந்த பக்கம் போகுது, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அதான் ஹாலஜன் பக்கத்தில் லைட்டாக வந்து மூவ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு வந்து டெல்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெல்டா ப்ளஸ்ஸு டெல்டா மைனஸ்னால் லைட்டாக தான் வந்து கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த ஹாலஜன் வந்து அந்த குளோரின் வந்து மைனஸ் ஆச்சு, குளோரின் பக்கத்தில் இருக்க கார்பன் வந்து ப்ளஸ் ஆச்சு. இந்த ப்ளஸ் வந்து சும்மா இருக்காது. இந்த ப்ளஸ் ஆன கார்பன் வந்து சும்மா இருக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பனுடைய கார்பனை வந்து பார்க்குது. இப்போ அவங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணி எலக்ட்ரான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பாண்டு நடுவில் இருக்கும் இல்லையா. இப்போ C2ல இருக்க பாண்டு இருக்குல்ல, C1க்கும் C2க்கு இருக்க நடுவில் இருக்க பாண்டை வந்து ட்ரை பண்ணுது, இழுக்குது. ஏன்னா இது ப்ளஸ் இல்லை, C1 வந்து ப்ளஸ் ஆயிட்டான் இல்லையா. ப்ளஸ் ஆனால் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இழுக்க பார்க்குது. அதே மாதிரி இழுத்த உடனே C2 வந்து என்னாச்சுன்னா ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆனால் அதில் மேலே வந்திருக்க சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டான சார்ஜ் தான். லைட்டாக, ஏன்னா வந்து அவ்வளோ பவர் இருக்காது இல்லையா. கார்பனுக்கு ஹாலஜன் மாதிரி வந்து ஃபுல்லாக இழுக்கிற சக்தி அவ்வளோ இருக்காது. ஸோ அப்போ இந்த இந்த C2 வந்து அதே மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. அதுக்காக தான் ரெண்டு ரெண்டு வாட்டி வந்து டெல்டா போட்டிருக்கு. இந்த C2 வந்து லைட்டாக வந்து ப்ளஸ் சார்ஜ் ஆனோடனே C3உடைய எலக்ட்ரான், C3க்கும் C2க்கும் நடுவில் இருக்கிற பாண்டுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து C2 இழுக்குது. அப்போ C3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் வந்து இந்த ஸ்மாலர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஸ்மாலர் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுது. Then this transmission of induced charges along a chain of sigma bonded carbon atom is known as the inductive effect. இதான் வந்து transmission of induced charges along a chain of sigma bonded and the carbon atom is known as the inductive effect. This inductive effect is a permanent polarization in the molecule. It decreases as we move along a chain of the carbon. ஏன்னா வந்து அது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அது கம்மி ஆகிட்டே இருக்கு இல்லையா. டிக்ரீசஸ் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கம்மி ஆகிட்டே இருக்கு. Decreases along the positive charge from the electronegative atom. Many of the organic compounds such as acidic strength of the carboxylic acids are explained on the basis of the inductive effect. இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்லேயே வந்து ரெண்டு இருக்குது, மைனஸ் ஐ எஃபெக்ட் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்ட்டு. மைனஸ் ஐ எஃபெக்ட் எப்படின்னா இதெல்லாம் வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட் குரூப்பு. இதுங்களாம் என்ன பண்ணுன்னா விட்ராஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் மோர் ஸ்ட்ராங்லி தேன் தி ஹைட்ரஜனை விட வந்து எந்த குரூப் வந்து ஹைட்ரஜனை விட வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து விட்ரா பண்ணுதோ அதெல்லாம் வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட். இப்போ இதுங்கெல்லாம் பாருங்கள், ஹைட்ரஜனை விட இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையாக வந்து எலக்ட்ரான் வந்து விட்ரா பண்ணுது. என் 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 ப்ளஸ் வந்து இஸ் வந்து ஹையர் தேன் தி NO2, NO2 இஸ் ஹையர் தேன் தி CN. இது மாதிரி இந்த ஒரு குரூப் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா விட்ராஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து மோர் ஸ்ட்ராங்லி தேன் தி ஹாலஜன். அதெல்லாம் வந்து நம்ம மைனஸ் எஃபெக்ட் காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் வந்து ப்ளஸ் எஃபெக்ட்னா எலக்ட்ரான் ரிலீசிங், எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப். ஏன்னா நான் இப்போ ஹாலஜன் சொன்னேன் இல்லையா, ஹாலஜன் வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரானை விட்ரா பண்ணுது. இதெல்லாம் விட்ராயிங் குரூப்பு. அந்த எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் அது இருந்ததுன்னா அங்கே நீங்கள் என்ன சொல்லணும்னா மைனஸ் ஐ எஃபெக்ட், அப்படி மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து எலக்ட்ரான் வந்து ரிலீசிங் குரூப். ஒரு சில குரூப் எல்லாம் என்ன பண்ணால் எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் பண்ணும், தனக்கு வேண்டான்ட்டு கொடுக்குற தன்மை இருக்கும். அந்த குரூப் எல்லாம் வந்து ப்ளஸ் எஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா CH3 டபுள்
CH3 CH2 CH3 இது மாதிரி வந்து இந்த குரூப் எல்லாம் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு அந்த காம்பவுண்டில் ஆட் பண்ணிட்டோன்னா அந்த ஆட் பண்ணோன்னா இதுங்களாம் வந்து எலக்ட்ரான் வந்து வந்து ரிலீஸ் பண்ணி எந்த ஆட்டமுக்கு தேவை அது கொடுத்துரும். இங்கே கொடுத்துருக்காங்க. அதுலேயே இந்த குரூப்லாம் இருந்ததுன்னா அங்கேருந்து அது அங்கே என்ன நடக்குதுன்னா மைனஸ் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ வந்து மைனஸ் எஃபெக்ட் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா நம்ம ஹாலஜனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் ஹாலஜன்லாம் வந்து எலக்ட்ரான் வந்து வித்ட்ராயிங் குரூப்னா எலக்ட்ரான் வந்து இழுக்கிற குரூப் இது. அப்போ அந்த அதுக்கு வந்து என்ன சொல்லணும் நம்ம காலிட்டாஸ் வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்து அடுத்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் எப்படின்னா இது வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். இந்த குரூப் எல்லாம் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான் வந்து நிறைய வந்து விட்டு கொடுத்துரும். ஸோ அது வந்து இந்த குரூப் எல்லாம் இருந்ததுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரான் வந்து ரிலீசிங் பண்ணும். இது வந்து வி கால் இட் as வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட். எலக்ட்ரோமேட்டிக் இது வந்து பண்ணா இது வந்து பர்மனெண்ட். இது பர்மனெண்ட். இந்த குரூப்னால இருந்து அந்த காம்பவுண்ட் வந்து பர்மனெண்ட்டாகவே வந்து லைட்டாக போலாரிட்டி சார்ஜஸ் வந்து வந்துடுது. பர்மனெண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேரிக் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேரிக் எஃபெக்ட் வந்து இது டெம்பரரி. சும்மா வந்து லைட்டாக கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டேக்ஸ் இன் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் மல்டிபிள் கோவலன்ட் பாண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வச்சுருக்கோம் இல்லையா அந்த காம்பவுண்டில் இட் இன்வால்வ்ஸ் வந்து கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அந்த வேர்டிங் எல்லாம் பார்த்துக்குங்க. அங்கே வந்து அந்த டபுள் பாண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஒன்று வந்து சிக்மா பாண்ட். எப்போவுமே சிக்மா பாண்ட் வந்து ஸ்ட்ராங் பாண்ட். இன்னொன்று பாண்ட் வந்து பை பாண்ட். ஒரு பாண்ட் வந்து வீக்காக இருக்கும். புரியுதுங்களா? அந்த வீக் பாண்ட்ல இருக்க ரெண்டு எலக்ட்ரான்ஸும் அப்படியே கம்ப்ளீட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் ஒரு வேற ஆட்டம்க்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ஸோ இட் இன்வால்வ் த கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ரிசல்ட்டிங் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் பிளஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வித்தின் த மாலிகுல். த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அண்ட் ஜென்ரலி ஷோ இங்கே கொடுத்துருக்காங்க. இது எங்கே நடக்கும்? எலக்ட்ரோமெரிக்கு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்ல. இது வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து சாதாரணமே வந்து சிங்கிள் பாண்ட் இருக்க சாதாரண காம்பவுண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்க எலக்ட்ரான் இதுல தான் வந்து இந்த நடக்கும். ஸோ சம் ஆஃப் தி எலக்ட்ரோமேரிக் சம் ஆஃப் தி டெம்பரரி. ஸோ இது வந்து நார்மலான வந்து சிங்கிள் பாண்டில் இருக்கு. ஆனால் இது வந்து எலக்ட்ரோமேரிக் எஃபெக்ட் வந்து டபுள் பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானில் தான் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகும். அங்கே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ல வந்து அந்த பை எலக்ட்ரான் சொல்லுவோம் இல்லையா அது வந்து வீக் எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஆக்சிஜனுக்கு போயிடுது. அது O மைனஸ் ஆகுது. அது வந்து C வந்து ப்ளஸ் ஆகுது. ஸோ C நம்ம என்ன C ப்ளஸ்க்கு என்ன சொல்லுவோம்? கார்போ கேட்டயனா கார்போ ஆனயனா நம்ம சொல்லுவோம். Carbocation. வெரி குட். கார்போ கேட்டையான் சொல்லணும் இல்லையா? இது O மைனஸ். அதான் இது வந்து அதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது வந்து டெம்பரரி, அது வந்து பர்மனெண்ட். அது வந்து டேக்ஸ் பிளேஸ் இந்த சிங்கிள் பாண்டு. இதுல வந்து டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட்ஸ். இப்போ வந்து அந்த ஆரோ காமிச்சிருக்கான் இல்லையா? அந்த ஆரோ வந்து யார்கிட்ட அந்த எலக்ட்ரான் போயிருக்கு அப்படின்ட்டு காமிக்க தான் வந்து இது ஆரோ. கார்பனேட் குரூப்ல பாத்தீங்கன்னா CO எது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் கார்பனா ஆக்சிஜனா? Oxygen. ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னால அந்த வீக்கான பை எலக்ட்ரான்ஸ் இவ இழுத்துக்கிட்டு மைனஸ் ஆயிடும். இப்போ வெந்தி இப்போ அது இதுலயே வந்து மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு. இது எப்போ நம்ம பிளஸ் சொல்றோம் இதுல எப்படின்னா plus a effect when displacement of electron pair is away from the atom or group. அதுனா அது வந்து away from the atom of the group. ஆர் வந்து மைனஸ் எஃபெக்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டுவர்ட்ஸ் தி ஆட்டம் ஆர் வந்து குரூப் ஆஸ் இந்த above எக்ஸாம்பிள் இட் இஸ் வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட். இப்போ அந்த ஃபுல்லாக அந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது ஃபுல் வந்து அந்த ஆட்டம் அந்த குரூப்லேருந்து அந்த ஆட்டம்லேருந்து அவே ஆயிடுச்சு இல்லையா? எலக்ட்ரான் ஃபுல்லாகவே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு. அது வந்து வி கால் இட் அஸ் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ப்ளஸ் ஐ எஃபெக்ட் ஃபார் சி அண்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட் ஃபார் வந்து O ஆக்சிஜனுக்கு. ஆக்சிஜன் இங்கே என்ன இருக்குது? அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டுவர்ட்ஸ் தி ஆட்டம். அந்த டுவர்ட்ஸ் தி ஆட்டம் போச்சு. ஏன்னா யார் விட்டுட்டது கார்பன் விட்டுட்டாலே அவன் அந்த கோஸ் வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்டும் யார் வாங்கினானோ அவன் வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னு. அடுத்தது ரெசோனன்ஸ் அப்படின்னா என்னென்னா
இந்த பென்சின்ல இருக்க ரிங் இருக்கு இல்லையா, ரிங்ல இருக்கிற டபுள் பாண்ட் வந்து ஒரு இடத்துல இருக்காம ஷிஃப்டிங் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது மாரி ஷிஃப்டிங் ஆயிட்டே வந்து விதவிதமான ஸ்ட்ரக்சர குடுக்குறது வந்து ரெசோனன்ஸ். இங்க பார்த்தீங்களா கார்பன் இருக்கு. ஒரு சமயத்துல வந்து ம் இது உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த கார்பன் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த ரெசோனன்ஸ்னா என்னன்னா, இப்போ கார்பன் இதான் வந்து பென்சீன். இது சைக்ளிக்கா? இது நான் சைக்ளிக்காமா இது? And cyclic. சைக்ளிக். ரிங் மாரி க்ளோஸ்டு ரிங் இருக்கு இல்லையா? இது சைக்ளிக். இப்போ இந்த சைக்ளிக்ல வந்து ஒரு சமயத்துல டபுள் பாண்ட் வந்து ஆல்டர்னேட்டா இருக்கு. இது மாரி. ஒரு சமயத்துல வந்து இதே காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணும்? மாத்திக்கும். இந்த டபுள் பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கும். இந்த டபுள் பாண்ட் இந்த ஷிஃப்ட் பண்ணிக்கும். இந்த டபுள் பாண்ட் இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்? இங்க வந்துரும். பாண்ட் வந்து மாறிடும். இது மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்கும். ஸோ பென்சின் தான். ஆனா பென்சின் தான் இது. ஆனா இவங்க வந்து உள்ள இருக்க டிஸ்லோகேட்டிங் ஆஃப் வந்து எலக்ட்ரான். சம்டைம்ஸ் இந்த 3 எலக்ட்ரான்ஸும் வந்து மொத்தம் வந்து 2, 4, 6 எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணும்? ஒண்ணா சேர்ந்து அந்த ரிங்குக்குள்ள வந்து இது மாரி ரிங் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது மாரி வந்து விதவிதமா ஒரே ஸ்ட்ரக்சரு. இத வந்து வி கால் இட் அஸ் வந்து அ ரெசோனன்ஸ். ரெசோனன்ஸ்னா அதுக்கூட டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு இடத்துல இருக்காம டீலோகேஷன் ஆஃப் வந்து எலக்ட்ரான். டீலோகேஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருக்காம அ மாறி மாறினே இருக்கும். அதான் வந்து அது மாரி மாறி மாறி இருக்கனால, நம்ம வந்து ரெசோனன்ஸ்க்கு பென்சீனுக்கு இந்த தான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சமயத்துல வந்து ஒரு ஒரு சமயத்துல இது மாரி ஸ்ட்ரக்சர் காமிப்பான். ஒரு சமயத்துல இதுமாரி காமிப்பான். ஒரு சமயத்துல வந்து வேற விதமா ஸ்ட்ரக்சர் காமிப்பான். இதான் வந்து அதுடைய ஹைபிரிட். ஹைபிரிட்னா so the phenomenon is exhibited by number of organic molecules which can be represented by the two or more structures are called the resonating or canonical structures. However, none of these structures explain all the properties of the compound. All the possible structures of the compound are arrived by the redistribution of valence electrons. So the true structure of the compound is an intermediate of all possible resonating structure or ஏன்னா அதுக்கு ட்ரூ ஸ்ட்ரக்சர்ல ஒரு டைம்ல வந்து இப்போ நான் சொல்கிறேன்ல ஒருத்தர்லாம் கேரக்டர் வந்து இவர் இப்படி கோவமாக இருப்பார், ஒரு சமயத்தில் நல்லா இதுவாக இருப்பார். ஸோ நம்ம எந்த கேரக்டர் இருக்காரு சொல்ல முடியாது சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த காம்பவுண்டுக்கு வந்து எந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைம்ல வந்து ரியாக்ஷன்ல காமிக்கும்போது இது மாதிரி ஸ்ட்ரக்சர் காமிக்குது, வேற வேற இதுல காமிக்குது. அதான் வந்து இது மாதிரி வந்து மாறி மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ரூ ஸ்ட்ரக்சரே இல்லை. ஸோ அதுலேயே நிறைய இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதை வந்து எவிடன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா எவிடன்ஸும் கொடுத்துருக்காங்க. The evidence in support of the hybrid structure of benzene is available from the bond length data. ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த பாண்ட் லென்த் வந்து மாறிட்டே இருக்கு. இன்டர்மீடியட்க்கு இது மாதிரி 154, சம்டைம் டபுள் பாண்டுக்கு 130 இருந்தது. லென்த் மாறினே இருக்கு. அதை வச்சு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இதே மாதிரி வேற காம்பவுண்ட் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமயத்தில் சி டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்டாக இருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் டபுள் பாண்ட் இங்கே வந்தது, இது வந்து சிங்கிள் பாண்ட் ஆயிடுது. சம்டைம்ஸ் வந்து ரெண்டுமே வந்து அந்த நடுவில் இருக்கிற டபுள் பாண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து அதே இடத்துல அப்படியே ரவுண்டு சுற்றி இது மாதிரி ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் இவனுக்கு இதுதான் ஒரு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு கொடுக்க முடியாது. ஸோ இது மாதிரி ஸ்ட்ரக்சர் மாறிட்டே இருக்கதான் வந்து ரெசோனன்ஸ். அதான் இதோட முடிஞ்சிடுது. ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் எலக்ட்ரான் இருக்குல்ல, கோவலன்ட் பாண்டு, அந்த எலக்ட்ரான் வந்து மாறிட்டே இருக்கு. இப்போ டபுள் பாண்ட் அதெல்லாம் இல்லை, எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்லாம் இல்லை. அந்த ஸ்ட்ரக்சர்லேயே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இவன் காமிச்சிருக்கான் பாருங்க, அந்த பாண்டுடைய எலக்ட்ரான் வந்து இங்கே டபுள் பாண்ட் ஆயிடுது. அப்போ இந்த டபுள் பாண்டில் இருக்க எலக்ட்ரானும் உடனே வந்து இந்த கார்பனுக்கு போய் இப்படி மாறிடுது. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா திருப்பி என்ன ஆகுதுன்னா, இந்த செகண்ட்ல இருக்க கார்பனுடைய ஹைட்ரஜனுடைய பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாண்ட் வந்து எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுதுன்னா இது குளோரின் இது கார்பனுக்கு போகுது. அங்க இருக்க டபுள் பாண்டும் டபுளா மாறுது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து சிக்மா பாண்டு. இது வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஆல்சோ known as the நோ பாண்ட் ரெப்பரன்ஸ். இட் இன்வால்வ்ஸ் தி கான்ஜுகேஷன் ஆஃப் சிக்மா பாண்ட் வித் பை பாண்ட். அது வந்து சிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் இருக்கிறது சிக்மா பாண்டு. சிக்கும் அந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு பை பாண்ட். டபுள் பாண்டில் ஒரு சிக்மா பாண்டு,
இன்னொன்று பை பாண்ட். ஸோ இது மாதிரி வந்து காஞ்சுகேஷன் யார் யாருக்கு நடக்குது? சிக்மா பாண்டுக்கும் ஒரு பை பாண்டுக்கும் காஞ்சுகேஷன் நடக்குது. மாறி மாறினே இருக்கேன். இவன் வந்தோடனே டக்குன்ட்டு அந்த டபுள் பாண்டில் இருக்க இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது. சரி, செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அடுத்த பை பாண்டில் இங்கே இருக்க எலக்ட்ரான் வந்து இங்கே போகுது. இது மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றி மாற்றி வந்து வரது தான் வந்து ஹைப்பர் காஞ்சுகேட். இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து டெஃபினேஷனாக தான் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், addition reaction, types of reaction, elimination reaction, molecular arrangement, அடுத்தது ஐசோமெரிசமு, பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கு. மெட்டா ஐசோமெரிசமு, அடுத்தது என்ன இருக்கு? nomenclature and general principles. அப்பாடி முடியலையா? குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், எப்படி ஆர்கானிக் காம்பவுண்டில் கார்பன் இருக்கா, ஹைட்ரஜன் இருக்கா, எப்படியெல்லாம் அதில் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறது. குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் சூப்பர்டா, போயிட்டே இருக்கும் போல இருக்கு. எப்படியும் இது பாருங்க, எவ்வளோ எவ்வளோ இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெரிய லெசனாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் தான். இது ஒன்றும் ஈஸியானது தான். இப்போ அந்த வெறும் அந்த என்னென்ன டேர்ம்ஸ், ஏன்னா இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு என்டர்லி நியூ இல்லையா, அதனால என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அந்த யூஸ் பண்ணுற டேர்ம்ஸுடைய மீனிங்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி வந்து அந்த இது ஆர்கானிக் காம்பவுண்டாக எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதில் இருக்க கார்பன் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் எப்படி எஸ்டிமேட் பண்ணுறாங்க, அதுக்கான ஃபார்முலா எப்படி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஃபார்முலா கார்பன் டை ஆக்சைடு நம்ம ஈஸியாக வந்து CO2, ஏன்னா இதோடைய இவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் இதுதான் அப்படிதான் இந்த பிஹெச்டி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் இது மாதிரி வந்து புது ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி இதில் இவ்வளோ கார்பன் இருக்குது, இதில் இவ்வளோ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, இது மாதிரியெல்லாம் நான் எஸ்டிமேட் பண்ணி கண்டுபிடிச்சேன். இதில் வந்து சல்ஃபர் இருக்குது, ஏன்னா இந்த டெஸ்ட் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கு, அதனால இதில் சல்ஃபர் ஆட்டம் இருக்குது. அது கொடுத்துட்டு அதில் எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் எழுதணும், அந்த பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் வந்து அதுக்கான ஸ்ட்ரக்சரும் கொடுக்குறது, டிடெக்ஷன் பண்ணுறது ஸ்ட்ரக்சர். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். Thank you, ma'am. டுமாரோ வந்து கிளாஸ் இருக்கான்ட்டு சார் சொல்லுவார், கொஞ்சம் பாருங்க. ஓகேவா மேம்? ஹலோ ஹலோ.